தமிழக சுகாதாரத்துறையால் கடந்த வாரம் துவக்கப்பட்ட 104 அவசர உதவி திட்டத்தில் இதுவரை 1200 பேர் பயனடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து 104 திட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரபுதாசுடன் எமது செய்தியாளர் பிரசன்னா நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். இந்த ஒரு புதிய சேவையானது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. எனவே இது குறித்து இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரபுதாஸ் அவர்களிடத்தில் நான் கேட்போம். சார், வெள்ளிக்கிழமை முதல் இந்த சேவையானது துவக்கியிருக்கீங்க. தமிழகம் முழுவதும் எத்தனை பேர் இந்த சேவையில் இதுவரை பயன்பெற்று இருக்காங்க? என்ன மாதிரியான சேவைகள் எல்லாம் நீங்கள் வழங்கி வரீங்க சார்? தமிழ்நாடு அரசினுடைய 104 மருத்துவ உதவி எண்ணை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் தொடர்பான தகவல்கள், ஆலோசனை மற்றும் புகாருக்காக தமிழகத்தின் எல்லா பகுதியிலிருந்தும் மக்கள் அழைத்து வருகிறார்கள். சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் பயன்பெறும் வரையில் அவர்களுக்கான உளவியல் தொடர்பான ஆலோசனைகள், மருத்துவம் தொடர்பான தகவல்கள் மற்றும் ஆலோசனை மற்றும் அவர்கள் இழிவுபடுத்தும் பொழுது அவர்களுக்கான பாதுகாப்பிற்காகவும் 104 சிறப்பாக ஒரு முகாமையும் அமைத்து வருகிறோம். எனவே மூத்த குடிமக்கள் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1200க்கும் மேற்பட்ட அழைப்புகள் கடந்த 4-5 தினங்களுக்குள்ளே வரப்பெற்றிருக்கின்றன. பொதுவாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவம் தொடர்பான பல பிரச்சனைகளுக்காகவும் அழைக்கிறார்கள், புலவியலுக்காகவும் ஆலோசனைக்காகவும் அழைக்கிறார்கள்.